முதலை ஆர்டர் குரோகோடிலியா அல்லது குரோகோடிலியா ஊர்வன வரிசையான குரோகோடிலியாவைச் சேர்ந்த பல்லி போன்ற தோற்றம் மற்றும் மாமிச பழக்கம் கொண்ட பொதுவாக பெரிய ஆழமா நீர்வீழ்ச்சி விலங்குகளின் சுமார் 27 இனங்களில் ஏதேனும் ஒன்று. முதலைகள் பல கூம்பு வடிவ பற்கள் கொண்ட சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் நகங்கள் வளையப்பட்ட கால்விரல்களுடன் குறுகிய கால்கள் உள்ளன. அவை ஒரு தனித்துவமான உடல் வடிவத்தை பகிர்ந்து கொள்கின்றன, இது கண்கள், காதுகள் மற்றும் நாசியை நீர் மேற்பரப்புக்கு மேலே இருக்க அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் பெரும்பாலான விலங்குகள் கீழே மறைக்கப்பட்டுள்ளன. வால் நீளமாகவும் பெரியதாகவும் இருக்கும், மேலும் தோல் தடிமனாகவும் பூசப்பட்டதாகவும் இருக்கும். முதலைகள் ஒரு உயிருள்ள இணைப்புடைனோசர் போன்ற வரலாற்றுக்கு முந்தைய கால ஊர்வன மற்றும் பறவைகளின் அருகில் வாழும் உறவினர்கள். 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ட்ரையாசிக் சகாப்தத்திற்கு முந்தைய பல்வேறு வகையான முதலை புதைபடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 3 முக்கிய கதிர்வீச்சுகள் ஏற்பட்டதாக புதைபடிவ சான்றுகள் தெரிவிக்கின்றன. முதலைகளின் 4 துணைப்பிரிவுகளில் ஒன்று மட்டுமே நவீன காலத்திற்கு உயிர் பிழைத்துள்ளது. குரோகோடிலியா வரிசையில் உண்மையான முதலைகள், கேய்மன்கள் மற்றும் கேவியல்கள் ஆகியவை அடங்கும். இன்றைய ஊர்வனவற்றில் முதலைகள் மிகப்பெரியவை மற்றும் அதிக எடை கொண்டவை. மிகப்பெரிய பிரதிநிதிகள் தியாப்பிரிக்காவின் நைல் முதலை கிராக்கடைலஸ் நைலாட்டிகஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் எஸ்டுவாரேன் அல்லது உப்புநீர் முதலை சி போரோசஸ் 7 மீட்டர் சுமார் 23 அடி வரை நீளம் மற்றும் 1200 கிலோ கிட்டத்தட்ட 2650 பவுண்டுகள் எடையை அடைகிறது. சில புதைபடிவ வடிவங்கள் டேனோசிச்சூஸ் மற்றும் சாகோசிச்சஸ் 10 மற்றும் 12 மீட்டர்கள் 33 மற்றும் 40 அடி நீளமாக இருக்கலாம். ஒப்பிடுகையில் மிகச்சிறிய இனங்கள் மென்மையான முன் கேய்மன் பேலியோசிச்சஸ் மற்றும் திகுள்ள முதலை ஆஸ்டியோலிமஸ் டெட்ராஸ்பிஸ் வயது வந்தவரை சுமார் 1.7 மீட்டர் சுமார் 6 அடி நீளத்தை எட்டும். அனைத்து முதலைகளும் ஒப்பீட்டளவில் நீளமான முகவாய் அல்லது முகவாய் கொண்டவை. அவை வடிவம் மற்றும் விகிதத்தில் கணிசமாக வேறுபடுகின்றன. உடலின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய செதில்கள் பொதுவாக ஒரு வழக்கமான வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும், மேலும் தடிமனான எலும்பு தகடுகள் பின்புறத்தில் ஏற்படும். குடும்பங்கள் மற்றும் இனங்கள் முதன்மையாக மண்டை ஓட்டின் உடற்கூறியல் வேறுபாடுகளால் வேறுபடுகின்றன. இனங்கள் முக்கியமாக மூக்கின் விகிதாச்சாரத்தால் அடையாளம் காணப்படுகின்றன. முதுகு அல்லது மேல் மூக்கின் மேற்பரப்பில் உள்ள எலும்பு அமைப்புகளால் மற்றும் செதில்களின் எண்ணிக்கை மற்றும் ஏற்பாட்டின் மூலம். முதலைகள் முக்கியமாக வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்களின் தாழ்வான ஈரப்பதமான வெப்ப மண்டலங்களில் காணப்படுகின்றன. உண்மையான முதலைகள் குடும்ப குரோகோடைலிடே ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் சஹாரா, மடகாஸ்கர், இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, கிழக்கிந்திய தீவுகள், வடக்கு ஆஸ்திரேலியா, மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் வட தென் அமெரிக்காவின் தெற்கே காணப்படுகின்றன. குடும்பத்தில் அலிகாடோரிடே பெரும்பாலானவை கேமன்கள் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளுக்குள் மட்டுமே உள்ளன. இருப்பினும் பரந்த மூக்கு கொண்ட கேய்மன் லாடிரோஸ்ட்ரிஸ் மற்றும் ஜகேரே கேய்மன் சி யாகரே ஆகியவற்றின் எல்லைகள் தென் அமெரிக்காவின் மிதவெப்ப பகுதிகளுக்கு விரிவடைகின்றன. அமெரிக்க முதலை அலிகேட்டர் மிசிசிப்பியன்சிஸ் மற்றும் திசீன முதலை சினன்சிஸ் மிதவெப்ப மண்டலங்களிலும் காணப்படுகிறது. குடும்பத்தில் கேவியலிடே தி அல்லது கரியால் கேவிலிஸ் கேஞ்செட்டிகஸ் பாகிஸ்தான், வட இந்தியா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது. அதே சமயம் பொய்யான கரியல் அல்லது தவறான கேவியல் டொமஸ்டோமா ஸ்லெகேலி நன்னீர் வாழ்விடங்களில் சுமத்ரா, ஜாவா மற்றும் போர்னியோவில் வாழ்கிறது. தீபகற்ப மலேசியாவில் அவற்றின் எல்லை முழுவதும் மனித ஆக்கிரமிப்பு மற்றும் நில பயன்பாட்டு மாற்றத்தால் முதலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அவர்களின் வாழ்விடத்தை குறைத்தது. கைப்பைகள், காலணிகள், பெல்ட்கள் மற்றும் பிற பொருட்களுக்கு தோலை வழங்கும் விலைமதிப்பற்ற தோல்களை அதிகமாக வேட்டையாடுவதன் மூலம் பல முதலை இனங்கள் பெரிதும் குறைந்துவிட்டன.
இறைச்சி மற்றும் மருந்துகளுக்கு முதலைகளின் உள்ளூர் பயன்பாடும் பரவலாக உள்ளது. முதலைகளுக்கு அருகில் வாழும் மக்கள் பெரும்பாலும் அவற்றை விரும்புவதில்லை, ஏனெனில் விலங்குகள் மீன்வலைகளில் சிக்கி செல்ல பிராணிகள் மற்றும் கால்நடைகளை வேட்டையாடலாம் மற்றும் எப்போதாவது மக்களை கொல்லலாம். முதலைகள் பெரும்பாலும் இரவு நேர விலங்குகள். அவர்கள் வேட்டையாடுபவர்கள் மற்றும் பெரும்பாலான நேரத்தை தண்ணீரில் செலவிடுகிறார்கள். அவர்கள் நிலத்தின் மீது பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்வதாகவும் அறியப்படுகிறது. வாழ்க்கையின் முதல் வாரங்களில் முதலைகள் பூச்சிகள், ஓட்டு மீன்கள், நத்தைகள், சிறிய மீன்கள், தவளைகள் மற்றும் டாட்போல்களை சாப்பிடுகின்றன. வயதான முதலைகள் முக்கியமாக மீன்களை உண்கின்றன மற்றும் நீர்ப்பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை இரையாக்க மிகவும் பொருத்தமானவை. எப்போதாவது பெரிய உயிரினங்களில் ஒன்றின் உறுப்பினர் ஒரு மனிதனை சாப்பிடுகிறார். இருப்பினும் இது போன்ற சம்பவங்கள் மிகவும் அரிதாகவே நடந்தாலும் முதலைகளை பொதுவாக மனித உண்பவர்களாக கருத முடியாது.